வணக்கம், இது இப்ராஹிம் ஃபார்ம்ஸ். இப்போ நம்ம என்ன பண்றோம்னா, ஒரு பிளசண்டா ரீட்டைன் ஆயிருச்சு குட்டி போட்ட குதிரைக்கு. அந்த பிளசண்டாவை எப்படி ரிமூவ் பண்றது நம்ம பாக்குறோம். ஏன்னா இது மோர் தென் 12 ஹவர்ஸ் மேல ரீட்டைன் ஆயிருச்சு. அதை என்ன பண்ணணும்னா, என்எஸ் பாட்டில்ல சுடுதண்ணியில போட்டுட்டு வெது வெதுங்கிற சூழ்ல ஒரு 3 லிட்டர் உள்ள பின்னாடி வழியா இப்ப நான் பண்றது மாதிரி ஏத்தி விட்டுறணும். அதை ஏத்தி விட்டா கொஞ்சம் லூஸ் ஆகி லூப்ரிகேஷன் ஆகி அந்த கொடி தன்னால வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இப்ப நம்ம பாக்குறதுல அப்படியும் வரல. ஸோ அதனால நம்ம என்ன பண்றோம்னா, பிசிக்கலா ஒரு க்ளவ் யூஸ் பண்ணிட்டு உள்ள நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, அந்த வாலுக்கும் பிளசண்டாக்கும் உள்ளதை செப்பரேட் பண்ணி விடுறோம். உள்ள நல்லா வெல்க்ரோஸ் மாதிரி ஒட்டி இருக்கும், அங்கங்கே ஏர் ஷாக் மாதிரி போட்டு ஒட்டி இருக்கும். அதை எடுத்து விடணும். எடுத்து விட்டுட்டு நல்லா ஒரு ப்ரெஷர் கொடுக்கணும். லெஃப்ட் ஹேண்ட்ல நல்லா ப்ரெஷர் கொடுத்து ரொம்ப இருக்கக்கூடாது. ஏன்னா அது உடஞ்சி பிஞ்சிருச்சுன்னா உள்ள டேமேஜ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ரொம்ப கவனமா டாக்டரோட அட்வைஸ் படி தான் செய்யணும். வேற வழி இல்லைன்னா நம்ம செய்யலாம், இல்லை டாக்டர் இருந்தால் டாக்டரை வச்சு எடுக்கிறது தான் பெஸ்ட்டு. ஸோ எனக்கு அவைலபிலிட்டி இல்லாதனால நான் குதிரையை ரெடி பண்ணணுங்கிறதுனால நானே அதை எடுத்துட்டு முழுசும் எடுக்கணுங்கிற அவசியம் கூட இல்லை. எடுக்கிற டயத்தில் நீங்கள் அந்த இதெல்லாம் நீவி விட்டுட்டு அந்த என்எஸ் பாட்டில் நல்லா 2 பாட்டில் எடுத்து மேலாப்பில் கட்டி விட்டுட்டீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக லூஸ் ஆகி வரணும். இதை நான்